ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி தையலும் கதையும்ல அடுத்த கதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லரிங் ஒர்க் இருக்குது, இல்லை ஆரி ஒர்க் இருக்குது, ஏதாவது ஒர்க் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கதையை கேட்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஷாப் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு அப்புறமா இதுக்கு இடையில எவ்வளோ ப்ளவுசஸ் இஷ்யூஸ் வந்திருக்கு, எவ்வளவோ கிளியர் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் விட இன்றைக்கி சொல்ல போகிற கதையில் இருக்கிற ப்ராப்ளம் மிகப்பெரியது. பிகாஸ் அது ரொம்பவுமே என்ன பாதித்த ஒரு கதை தான். ஆக்சுவலி 6 மந்த் ஸ்மூத்தாக போனதுக்கு அப்புறமா ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுக்க வந்தாங்க. அது ஒரு நார்மலான ப்ளவுஸ், பட் வெட்டிங் ப்ளவுஸ். இட்ஸ் நார்மல் ப்ளவுஸ், நாட் அ காஸ்ட்லியானவோ இல்லை ரொம்ப ஒர்க் ப்ளவுஸாக கிடையாது. அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஷாப்பில் எனக்கு ஜூனியரும் 2 பேர் வச்சுருந்தேன். ஷாப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்றதால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கற்றுக்கிறதுக்காக 2 ஜூனியர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கும் போதே ஜூனியர் கூட தான் இருந்தாங்க. மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, ஸ்டிச்சிங்குமே முடிச்சுட்டேன். மறுநாள் வெட்டிங்னு சொன்னாங்க. ஸோ கொடுத்தாச்சு. அவங்க வாங்கிட்டும் போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அகெயின் 1 டே வந்தாங்க. வந்துட்டு ப்ளவுஸ் ஃபிட்டிங்கே சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ரக்கடான ஆன்ட்டியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் பேசும்போதே கொஞ்சம் ரகடாக தான் பேசினாங்க. கொஞ்சம் கூட என்னடா ஒரு ஷாப்பில் நின்று இருக்கோம், ஒரு 4 பேர் எதிர நின்று இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி தான் பேசினாங்க. கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அன்றைக்கி நடந்தது அப்படி தான். கொஞ்சம் கூட எனக்கு ப்ளவுஸ் ஃபிட் ஆகவே இல்லை, நீங்கள் என்ன தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் சவுண்ட் கம்மப் பண்ண ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஜூனியர் இருக்காங்க, வெளியில் பக்கத்தில் ஷாப் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. இவங்க பேசுகிறது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் எதிர நம்மளை தப்பு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை திட்டுறதோ நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள காம் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க காம் ஆகவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நீங்களாம் கடையை வச்சு நடத்துகிறீங்களா, எதுவும் தெரியலைனா கூட கடைன்னு ஒன்று வச்சு உட்காந்துக்கணும்னு உட்காந்துக்கிறீங்க, 4 பேரோட ப்ளவுஸை இது பண்ணி சம்பாதிச்ச காசு உங்களுக்கு உடம்புல ஒட்டுமாங்கிற மாதிரியான ரொம்ப ஹார்ஷாக ஃபீல் பண்ணி சோகமாகிற அளவுக்கு ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ப்ளவுஸ் நான் ஆல்ட்ரு பண்ணி தரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமே அவங்க கண்டினியூவாக எனக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறதுக்கான கேப்பே கொடுக்காம அவங்க என்ன நினச்சிட்டு திட்ட வந்தாங்களோ, கோவத்தில் என்ன வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே திட்டாங்க. எனக்கு ஜூனியரும் கூட இருந்ததால் எனக்கு லிட்ரலி நான் அழுதுட்டேன். அது அழ வச்ச சம்பவம் தான். டெய்லர் போய் அழுவாங்களா நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம், பட் கண்டிப்பாக அழுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்க சில கஸ்டமர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அன்றைக்கி லிட்ரலி நான் அழுதுட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அவங்க அதோடு நிறுத்தவே இல்லை. போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்டையும் அந்த ஏரியாவிலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா, அதாவது நான் ஷாப் போட்ட ஏரியா சுற்றி தான் ஸ்டிச்சிங்க்கு கொடுப்பாங்க. அதை தவிர்த்து வெளியிலேருந்து வர்றது கம்மி தான். அங்கே எல்லாம் சொல்லிவிடவும் எனக்கு 2-3 டேஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா டல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் இவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இவங்க ஒரு 2-3 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஓகே பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில் லிட்ரலி கொஞ்சம் கோவமும் இருந்துச்சு, கொஞ்சம் அழுகையும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அந்த இஷ்யூ கூட அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் லூஸ் டைட் இஷ்யூ மட்டும்தான். அதுவும் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் போயிட்டு என்னோட கடையோட டிக்னிட்டியுமே கெடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடவும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு ப்ளவுசஸ் வரல. நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பரவிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் போயிடுச்சு. நான் 1 மந்த் ஓகே கம்மியாகவே பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறத பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா வரும் அப்படின்னு மறுபடியுமே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு நான் ஸ்டிச்சிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 1 டே அகெயின் அவங்க வந்தாங்க. அவங்க தூரம் வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்கக்கிட்ட அவங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்ட மாதிரியும், அவங்க என்னமோ அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அந்த மாதிரியான, அது ஏனே தெரியலை, தப்பே இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தில் நானுமே அமைதியாக தான் உட்கார்ந்துருந்தேன். என்ன மறுபடியும் திட்ட போகிறாங்களோ, மறுபடியும் ஹார்ஷாக ஏதாவது
பேசிடுவாங்களோ, என் வேஸ்ட் பண்ணிட்டெல்லாம் காசு கொடுன்னு கேட்பாங்களோ, இந்த மாதிரி என்னென்னமோ தாட் அந்த 5 மினிட்ஸில் அவங்க அங்கேருந்து கிராஸ் பண்ணி வர 5 மினிட்ஸில் ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து போயிடுச்சு. ஆனால் அவங்க அகெயின் வந்துட்டு என்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வந்தாங்க. அதே கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்க வந்தாங்க. நான் வந்து அந்த பழைய ப்ளவுஸ் பற்றி பேசியிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சத்தம் போட்டு சண்டை போட்டவங்க சாதாரணமாக ரொம்ப சாரிம்மா, அது நான் வந்து அடையாளம் கொடுத்த ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு, அதனால் இது ஃபிட்டாக இருந்திருக்கு, அன்றைக்கி நான் வெட்டிங் டென்ஷனில் இருந்தேன், அதனால நான் உங்களை திட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க சாரி கேட்டதோ அப்படி கத்துனதோ இட்ஸ் ஓகே. ஆனால் அவங்க வெட்டிங் டென்ஷன் அந்த மாதிரியான ஒரு ஷாப்பில் வந்து காட்டுறதோ இல்லை பர்சனலி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். இட்ஸ் ஓகே, மறுபடியும் நான் அந்த ப்ளவுஸை வாங்கிக்கிட்டேன். பிஸ்னஸ் வேறு, மென்டலி நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிடுது வேறுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப், அது 1 மந்த் போயிடுச்சு இல்லையா. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன், அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அகெயின். ஆனால் இவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி கெட்டதை வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி நல்லதையும் போய் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் வந்து அந்த பொண்ணை திட்டிட்டேன், சாரி கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படியோ கெட்டது பரவுற மாதிரி இதுவும் பரவி இருக்குது. இந்த மாதிரி பரவி இருக்கிறதால மறுபடியும் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வரதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வந்து ஒன்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இவங்க பேச்சை கேட்காதவங்க வரதான் செஞ்சாங்க, இவங்க தப்பை உணர்ந்து சொன்னவங்களும் வரதான் செஞ்சாங்க. பட் இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் வந்து திரும்ப வந்து நான் வந்து சாரி அந்த மாதிரி கேட்குறதும் சரி, இது மாதிரி போயிட்டு நான் அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்கிறதும் எத்தனை கஸ்டமராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப 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 கம்மி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் நிஜம். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.